வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி சொதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்குனே ஸ்பெஷலாக செய்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 இல்லைன்னா 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுங்க. மல்லி வறுபட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னு அரை பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட ஒரு முருங்கைக்காய், நறுக்குன ஒரு கேரட், தோல் சீவி நறுக்குன ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இதோட உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறிகளை நம்ம தேங்காய் பாலில் வேக விட போகிறோம். ஸோ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. மூடி போட்டு காய்கறிகள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை வேக விடணும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோடு அடுத்ததாக வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். இது 1 கப் வேக வச்ச பாசிப்பருப்பு. பருப்பு கெட்டியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தண்ணியாகவும் இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேருங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே காயும் பருப்பும் ஏற்கனவே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதும் சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கு மேலே இது அடுப்பில் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிட்டு 1/2 எலுமிச்சம்பழ சாறை இதில் புழிஞ்சு விடுங்க. இங்கே நம்மளோட குழம்பு ரெடி. அடுத்ததாக தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடாயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு வெடித்து பருப்பும் கருவேப்பிலையும் வறுபட்டதும் இந்த குழம்போட சேர்த்துருங்க. இதுவும் நம்மளோட சொதி குழம்பு ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.